ஓகே. இப்போ நீங்க எம்எஸ்எம்இக்குள்ள வருவீங்களா? வரமாட்டீங்களான்னு செக் பண்ணிடலாமா? யாரெல்லாம் எம்எஸ்எம்இக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். நீங்க எம்எஸ்எம்இக்குள்ள இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதே தெரியும் உங்களுக்கு. மிகச்சிறிய, சிறிய, நடுத்தரமான தொழில் பண்ணுறவங்கள தான் எம்எஸ்எம்இக்குள்ள வருவாங்க. யார் வரமாட்டாங்க அப்படின்னா, ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுறவங்க அண்ட் பண்ண வேலை செஞ்சு ஒத்திக்கெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அவங்களும் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுறவங்க, வேல்யூ ஆடட் பண்ணுறவங்க. ப்ராசஸிங் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்காக இருந்தாலும் சரி, வேல்யூ ஆடட் திங்ஸ் எதை நீங்கள் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் ஆன்லைன் சேல் பண்ணாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து எம்எஸ்எம்இக்குள்ளே வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் பண்ணுற மரச்செக்கு தொழிலாகட்டும், இல்லை இந்த எண்ணெயவே நீங்கள் வாங்கி விற்பனை பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வச்சு சோப் மேக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வீட்லேயே சோப் மேக் பண்ணலாம், இல்லை டெய்லரிங் ப்ராடக்ட்ஸ், அதை டெய்லர் துணியை நீங்கள் வந்து தைச்சு கொடுக்குறதாகட்டும், இல்லை நீங்கள் 4 பேர்த்துக்கு தைச்சு சேல் பண்ணுறதாகட்டும், அது போக பொட்டிக் வச்சுருக்கிறவங்க, பியூட்டிஷியன் வச்சுருக்கவங்க, அண்ட் ஷாம்பு மேக் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து எம்எஸ்எம்இக்குள்ளே வருவீங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயத்த சொல்கிறேன். கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாக பண்ணுறவங்க, அதாவது கவர்மெண்ட்டை சார்ந்து இல்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற யாருமே இதுக்குள்ளே வர மாட்டாங்க, எலிஜிபிள்ஸ் கிடையாது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்ஜிஓஸ் வராது, ட்ரஸ்டட் இண்டஸ்ட்ரீஸ் வராது. அதாவது இப்போ ஒரு எஜுகேஷன் யூனிட்டே சின்ன யூனிட் வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த ட்ரஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்க வரமாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸு வீட்டில் இருந்து சேல் பண்ணுறவங்க, அண்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸை ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து வராது. நீங்கள் ஒரு சர்டிஃபைடு, ஒரு லேபிளைஸ்டு, ஒரு பேக் பண்ணி பண்ணுற வியாபாரங்கள் அத்தனையுமே வந்து சிறிய அளவிலோ மிகச்சிறிய அளவிலோ பண்ணுறவங்க எம்எஸ்எம்இக்குள் வருவீங்க. முக்கியமாக இந்த பொட்டி கடை வச்சுருக்கிறவங்களும் வருவாங்க. பொட்டி கடை தானே வச்சுருக்கோம், நம்ம வரமாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பொட்டி கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் எம்எஸ்எம்இ எலிஜிபிள் தான். சரி, இப்போ இந்த எம்எஸ்எம்இயில் முக்கியமாக ஒருத்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னா லார்ஜ் கம்பெனிஸ் வராது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு டேர்ன் ஓவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எம்எஸ்எம்இக்குள்ளே இருக்கிற சிறிய, மிகச்சிறிய, நடுத்தரமான தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு டேர்ன் ஓவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி தொழில் பண்ணுவாங்க. அவங்க வந்து லார்ஜ் கம்பெனிஸாக வந்து தான் மீன் பண்ணுவாங்க. அவங்க வந்து கட்டாயம் எம்எஸ்எம்இக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இந்த எம்எஸ்எம்இ யாருக்கெல்லாம் பார்த்துட்டிங்களா ஹெல்ப் பண்ணணும்னா, நம்மள மாதிரி சின்ன வியாபாரம், அதாவது குறைஞ்ச வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை குறைஞ்ச முதலீடை போட்டு பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான முதலீடு தேவை அப்படிங்கிறப்போ இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதை வச்சு எப்படி லோன் வாங்கணும், என்ன மாதிரி டேர்ன் ஓவர் காமிக்கணும், அதாவது இப்போ பிரிச்சிருக்காங்க இல்லையா, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், இதில் என்னென்ன கேட்டகரியில் என்னெல்லாம் வந்து மேக்ஸிமம் டேர்ன் ஓவர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.